நேசன் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் 50 மார்க் 40 மார்க் நான் வாங்கியிருக்கிறேன். நான் 20 மார்க் தான் வாங்கிக்கிறேன், நான் 40 மார்க் வாங்கிக்கிறேன்னு பெருமைப்படுவேனா? நான் 100 மார்க் வாங்க முடியல என்று சொல்லி நாம் வருத்தப்படுவோமா? என்னம்மா? வருத்தப்படுவோம். ஆனால் இது எக்ஸாமினேஷனில் மட்டும்தான். ஆமே, நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது நமக்கு கீழானவர்களை மட்டுமே பார்த்து நாம் பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறோம், அவர்களை காட்டிலும் நான் நல்லவர்கள் என்று சொல்லி. நான் சொல்கிறது புரியுதுங்களா? கொஞ்சம் அப்படியே யோசித்து பார்த்தா தெரியும். நம்ம எப்பொழுதுமே நமக்கு மேலான ஒருவரை நாம் யாரையும் நாம் என்ன செய்யறதில்ல, பார்ப்பதல்ல. நம்முடைய அது ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், உலக வாழ்க்கையாக இருக்கட்டும், கீழான ஒரு நிலையில் இருக்கிறவர்களை பார்த்து நான் அவர்களை காட்டிலும் பெட்டர். ஆனால் அவங்கள பார்த்து நம்ம என்ன செய்ய மாட்டோம், அவங்கள மாதிரி நம்மளால் வர முடியலையேங்கிற எண்ணம் நமக்குள்ளே என்ன செய்யுதுங்க, வர மாட்டேங்க. அது பொறாமையாக கூட தான் இருக்குது ஒளியை நம்ம என்ன செய்ய முடியாது, அந்த இடத்திற்கு போக வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு வருவதில்லை. இப்போ இதுதான் இந்த வேதத்தில் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு அந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தினுடைய வயல்வெளிகளில் நல்ல விதைகளாக அதை விதைக்கட்டும், அது நல்ல பலன்களை கொடுக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 28வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 28 அது 20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யம் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்குள்ளாக என்ன செய்யாங்க, தப்பான். நம்ம நெகட்டிவான காரியத்தை விட்டுருவோம். ஒரு பிளஸ்ஸிங்கான வார்த்தை எடுத்து இந்த வேலை தியானிச்சோம்னா, உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆசீர்வாதங்கள் அப்படிங்கிற எதை சொல்லலாம்? இல்லை, இந்த ஆசீர்வாதம்னா எது சொல்லலாம்? பிள்ளைகள் ஆசீர்வாதம், வீடு ஆசீர்வாதம், வேலை ஆசீர்வாதம், வாகனங்கள் ஆசீர்வாதம், சுகம் ஆசீர்வாதம், அப்படிதானுங்களாங்க? ஆமாம், சுகம் ஆசீர்வாதம். அப்புறம் என்ன இருக்கு? ஆவிக்குரிய வாசல் என்ன இருக்குது? அது திணறுது. இதெல்லாம் நிறையா வந்துருச்சு. இந்த ஆவிக்குரியவங்க கொஞ்சம் திணற ஆரம்பிக்கிறது. சரி, ரட்சிப்பு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம், வரங்கள் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம், பாவ மன்னிப்பு ஆண்டவர் கொடுத்த, ஆமாம், இதெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். வேறு என்ன இருக்குது? வேறு ஆசீர்வாதங்கள், மகத்துவங்களை அறிந்து கொள்கிறதற்கான ஆசீர்வாதம், பரலோகத்தின் ராஜ்யத்தின் நிச்சயம். சரி, நிச்சயம் ஒரு ஆசீர்வாதம். அது நிச்சயம் ஆசீர்வாதமா? என்னுடைய விசுவாசம். சரி, அதுக்காக தான் ஓடுறோம். ரைட், ஓகே. இப்போது நான் அப்போ என்ன என்று சொன்னால், இந்த ஆசீர்வாதங்களை அது எப்படி சாதாரண ஆசீர்வாதம் சொல்லலை, என்ன ஆசீர்வாதம் சொல்லியிருக்கேன்? பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆசீர்வாதத்திலும் எது நிறைய இருக்கணுமாங்க? பரிபூர்ணமான நிறைவான ஆசீர்வாதங்கள் இருக்க வேண்டும். என்னுடைய சரீர வளர்ச்சி என்று சொன்னால் காலு மட்டுமே வளர்றது வளர்ச்சி கிடையாது, கை மட்டுமே வளர்ச்சி கிடையாது. என்னுடைய அங்கங்கள் முழுவதுமாக அதனுடைய அளவின்படியாக என்ன செய்யணுங்க, அதுதான் பரிபூர்ணமான வளர்ச்சி, இல்லைங்களாங்க? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ என்னுடைய வளர்ச்சி பூரணமான ஒரு வளர்ச்சியாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி தான் நம்ம வேதத்தில் நாம் தியானிக்க போகிறோம். அப்போ யார் அந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வான் என்று சொல்லி பார்த்தா, உண்மையுள்ளவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு. இப்போ இந்த உண்மையுள்ளவன் அப்படின்னா யாரு அப்படிங்கிறதா நான் முதல்ல சொன்ன மாதிரி, நான் கீழானவர்களை பார்த்து நான் பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறேன், மேலானவர்களை பார்த்து நான் என்ன செய்கிறேன், பார்க்க மாட்டேங்கிறேன். நான் என்னுடைய ஸ்டாண்டர்டை நான் சரி பண்ணுறதுக்காக நான் அவனை காட்டிலும் பெட்டர், அவனை காட்டிலும் பெட்டர், அவனை காட்டிலும் பெட்டர், அவர்களை காட்டிலும் பெட்டர், இப்படி என்னுடைய வாழ்க்கையை
மற்ற கீழான ஒரு நிலைக்குள்ளாக என்னை சமப்படுத்தி பார்த்துக் கொள்கிறேன், என்னை நானே திருப்திப்படுத்திக் கொள்கிறேன். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போது நான் ஏன் இந்த ஒப்பீடு எதோட கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால், என்னை காட்டிலும் மேலான ஒரு ஆட்களை நான் ஒப்பிடும் பொழுது தான் அது நமக்கு சரியான ஒரு காரியமாக இருக்குது. என்னுடைய வாழ்க்கையினுடைய முறைகள் எது உண்மை அப்படின்னு சொன்னால், உண்மை என்பதற்கு இன்னொரு வார்த்தை சொல்கிறது, சத்தியம் என்ற வார்த்தையும் இருக்கிறது. ஆமென். அப்போ என்னுடைய வாழ்க்கை எதோடு கூட நான் ஒப்பிட வேண்டும் என்று சொன்னால், எதோடு கூட ஒப்பிட வேண்டுங்க? சத்தியத்தோடு நான் ஒப்பிட வேண்டும். அப்போதான் எனக்கு என்ன இருக்குங்க? உண்மையான ஒரு காரியம் இருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ நம்ம பார்க்குறோம், நம்ம எதை ஈக்குவலாக, நம்ம எதை கம்பேர் பண்ணி கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா? வேத வசனத்தை என்னோடு கூட கம்பேர் பண்ணுறேனா, என்னோடு கூட ஒப்பீடு பண்ணுகிறேனா இல்லைங்களா? நான் ஜெபிக்கிறேன். எப்படிங்க ஜெபிப்பீங்க? நான் நல்லா ஜெபிப்பேன். தானியேலை போட ஜெபிப்பீங்களா? இல்லை, நான் நல்லாவே ஜெபிப்பேன். அது அல்ல. தானியேலை போட ஏன் ஜெபிக்கக்கூடாது? ஏன் இயேசுவை போல ஜெபிக்கக்கூடாது? ஏன் நெகேமியாவை போல ஜெபிக்கக்கூடாது? ஆமென். நாம் அந்த இடத்துல ஒரு கற்றுக் கொடுக்கக்கூடிய நமக்கு ஒரு பவுண்டரி ஒன்று இருக்குது, ஒரு எல்லை கொடுத்துருக்குறாங்க, 100% ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் வேதத்தில் அது என்ன பண்ணிட்டு இருக்குங்க? முழுவதுமான ஒரு காரியத்தை மட்டும்தான் வேதத்தில் எழுதுறேன், அறகுறையை எழுதலை. அப்போ நெகேமியுடைய ஜெபம் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. தானியேலுடைய ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய ஜெபமும் பிசாசினுடைய ஜெபமும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த பன்னி கூட்டத்துக்குள்ளே போவா? ஆமென். அப்போ பூர்ணமாக தானே கேட்குறேன், நான் ஓடிடுறவா? அப்போ போ. புரியுதுங்களா? ஆனால் என்னுடைய ஜெபம் அப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கிறதா? நாம் இதை தான் பார்க்கல. நான் எப்படி ஜெபம் பண்ணுறேங்கிறது என்னை நானே சாட்டிஸ்ஃபை. அவங்க மாதிரிலாம் இல்லைங்க, நான் நிறைய பக்காவாக ஜெபம் பண்ணுவேன். நான் அவங்கள போல் பைபிள் வாசிப்பேன், நான் வேறு மாதிரி பைபிள் வாசிப்பேன். அவங்கெல்லாம் சர்ச்சுக்கு அறகுறையாக வருவாங்க, நான் பக்காவாக போயிடுவேன். இதெல்லாம் பிரச்சனை இல்லை. வேதத்தோடு உங்களை ஒப்பிட்டு பண்ணி பார்க்கிறீர்களா? வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 16 to 17 வசனங்கள் வரை வாசிக்கும் பொழுது, இந்த வேதத்தோடு கூட நான் ஏன் என்னை ஒப்பிட வேண்டும், என்னன்னா அதை கம்பேர் பண்ணணும் அப்படின்னா அந்த வேத வசனம் என்ன சொல்கிறது? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படிக்கு. அப்போ நான் தேறினவனாக, நான் தகுதி உள்ளவனாக, நான் முற்றிலும் 100% இருக்கும்படியாகத்தான் இந்த வேத வாக்கியத்தை ஆவியினாலே நமக்கு அருளி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நான் தேறினவன் என்று சொல்லி, நான் ஒரு நல்ல கிறிஸ்தவன், நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லவனாக இருக்கிறேன், நான் தேவனுடைய உண்மையான ஒரு குமாரனாக இருக்கிறேன் என்று சொன்னால், நான் தேறினவனாக இருக்கும் பார்ப்பதற்கான கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு இடம் எதுன்னு சொன்னா வேதாகமம் மட்டுமே. ஆமென். அப்ப இந்த வேதாகமத்தை நம்ம கம்பேர் பண்றோமா? ஏன் என்று சொன்னால், அவைகள் உபதேசங்களுக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் படிப்பித்தலும் கொடுக்கும். அப்ப இதுதான் என்னை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது, என்னை தேற்றக்கூடியதாக இருக்கிறது. நான் எங்க தவறு பண்ணுகிறோம் அது என்னை சுட்டி காட்டுகிறது எது என்று சொன்னால் இந்த வேதாகமம் மட்டுமே. ஆனால் இந்த வேதாகமத்தை விட்டுவிட்டு என் சுய காரியத்தை பார்க்கும் போல நான் மற்றவர்களை பார்த்து அவர்களை காட்டி நான் சரியா இருக்கிறதுனால நான் இன்னமும் பூரணப்படாத ஒரு நிலையிலே காணப்படுகிறேன். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட எடுத்து வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ளதாயும் எந்த பட்டயத்தையும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாகவும் இருதயத்தின் நினைவுகளை யோசனைகளை வகையறுக்கிறதாகவும் இருக்கிறது. ஆமென். இது பக்கத்து வீட்டுக்காரவங்கள்ட்ட பேசிட்டு போகிற வார்த்தை அல்ல, அல்லது ஒரு ஆனந்த விகடன் குமுதம் கல்கண்டில் பார்க்கக்கூடிய வார்த்தை அல்ல, அல்லது எங்கேயோ டிவியில் கேட்கக்கூடிய ஒரு வசனங்களும் அல்லது. இந்த வார்த்தை எனக்குள்ளே வரும்பொழுது மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். அப்போ இதோடு தான் நான் என்ன செய்யணுங்க?
ஏன்னா இதுதான் என்ன சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது, என்னை சுத்தப்படுத்துகிறதா இருக்கிறது, வேறுபடுத்துகிறதா இருக்கிறது, குற்றத்தை மாற்ற உணர்வுகளை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஆமென். அப்போ இதோட தான் நான் என்ன செய்யணுங்க? நான் எப்படி ஜெபம் பண்ணுறேன்? வேதத்தை எடுத்து வாசிக்கணும். இதில் எல்லாரும் எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறாங்களோ அது மாதிரி நான் ஜெபம் பண்ணுறேனா இல்லையா? நான் அப்படி மாறணும். ஆமே, நாம் ஜெபம் பண்ணுறோம் கண்ணீரோடு. சில வேளைகளில் நம்ம அழுது புலம்புறோம். ஐயோ நாங்களாம் நான் அழுது ஜெபம் பண்ணுறாங்க. எரேமியாவை போல் அழுது ஜெபம் பண்ணுவீர்களா? ஆமே இல்லையா? ஒரு கண்ணீர் தீர்க்கதரிசிங்க அவன். இஸ்ரவேலை குறித்து அவன் அழுது புலம்புகிறான். புலம்பல அவன் தான் எழுதுறான். ஆமென். அப்போ ஒரு புலம்பல் தீர்க்கதரிசி கண்ணீரோடு ஜெபிக்கிறானே, அந்த ஜெபம் நம்மளால் பண்ண முடிகிறதா? அப்போ நம்ம எதை கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம்? நான் நல்லா ஜெபம் பண்ணுவேன், நான் நல்லா ஜெபிப்பேன், நான் நல்லா சர்ச்சுக்கு போவேன், நான் நல்லா வேதங்களை வாசிக்கிறேன், நான் உண்மையாக இருக்கிறேன். ஆனால் இந்த வேதத்தோடு நான் ஒப்பிடு பண்ணும் பொழுது நான் குறைவுள்ளவனாகவே இருக்கிறேன். ஆண்டவர் உண்மை உள்ளவனுக்கு தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை தருகிறவனாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ எனக்கு பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டுங்க? நான் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் என்ன பண்ணணுங்க? உண்மையாக இருக்கணும். வாங்க அந்த வசனத்துக்கு தான் வரும். அந்த வசனத்தோடு ரொம்ப சின்ன வசனம் தானே. உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நான் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறணும், உண்மை உள்ளவனாக இருக்கணும். நான் உண்மை உள்ளவனாக இருக்கணும்னு சொன்னால் நான் வேதத்தோடு என்னை ஒப்பிட்டு என்னுடைய வாழ்க்கை வாழ வேண்டும். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 119 104 எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 119 104. உமது கட்டளைகளினால் உணர்வடைந்தேன், அதனால் எல்லா பொய்வெளிகளையும். அப்போ இது பார்த்தோன்னே தான் எனக்கு உணர்வு வருதான். நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது, நான் பைபிளை வாசிக்கும் பொழுது நான் உணர்வு அடைகிறேன். அப்படி உணர்வு அடையும் பொழுது என்னுடைய பொய்யான வழிகளை நான் வெறுக்கிறேன். அப்போ என்னுடைய வழிகளை நானே வெறுக்கக்கூடிய அளவிற்கு இந்த வேதாகமம் எனக்கு உணர்வு கொடுக்க வேண்டுமானால் இந்த வேதத்தை நான் எவ்வளவு பிரியமாக நான் வாசிக்க வேண்டும். கடமைக்காக வாசிச்சுட்டு போனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இது என்னை உணர்வுள்ளாக மாற்றுகிறது. இது என்னுடைய உணர்வினுடைய நிலை. அது என்னை மாற்றக்கூடியது, என்னை சிந்திக்க வைக்கக்கூடியது, எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியது. இதை நான் உணர்வுள்ளவனாக வாசிக்கணும். என்னங்க பைபிள் வாசிப்பீங்களா? டெய்லி ஒரு அதிகாரத்தை வாசிப்பேன். உணர்வு அடைஞ்சிட்டிங்களா? மாறி இருக்கீங்களா? அந்த வசனம் ஏதாவது ஒன்று பேசி இருக்கிறதா? அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்கு சித்தமானால் இந்த வருடத்தில் ஒரு நல்ல அழகான ஒரு டைரியை வாங்கிக்கோங்க. மிஞ்சி போனால் ஒரு 200 ரூபாய்க்குள்ள நல்ல டைரியாகவே கிடைக்கும். அந்த டைரியை வாங்கி டெய்லி உங்களோடு கூட எந்த வசனத்தோடு ஆண்டவர் பேசினாரோ என்று சொல்லி நீங்கள் எழுதி பாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உண்மைக்குரிய மனிதராக உங்களை மாற்றக்கூடியதாக இருக்குது. அல்லேலூயா. எங்கெங்க நாங்கள் ஒரு வருஷத்தில் பைபிள் படிக்கிறோம்னு சொன்னால் ஒரு வருஷம் முடிய போகுது. பைபிளு எத்தனை பேர் வாசித்து முடிச்சிருக்கீங்க? இந்த ஒரு வருஷத்தில் ஒரு முறையாவது? ரக்ஷியால் முடிச்சிருக்கு, அம்மா முடிச்சிருக்கிறாங்க. வேறு யாரும் முடிச்சிங்களா? நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் நம்ம தான் சொன்னோம். என்னம்மா முடிக்க போகிறோம், என்னதையும் முடிக்க போகிறோம். இந்த குரங்க கொஞ்சோண்டு கடைசியாக பின்னாடி கொஞ்சோண்டு தான் இருக்குது, பின்னாடி இருக்குது. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை நான் வாசித்து முடிக்கிறதுக்கு பிரயாசப்படுறோம். 5 அதிகாரத்தை படித்து பாருங்க. சில காரியங்களை பார்க்கும்போது 5 அதிகாரம் 6 அதிகாரமாக சொல்லி ஒரு புக்கே முடிக்கிற மாதிரியெல்லாம் நமக்கு வாய்ப்புகள் இருக்கும். இதை படிக்காமல் நான் எப்படி உண்மை உள்ளவனாக மாற முடியும்? இந்த வசனங்களை நான் உணர்வடையாதபடி எப்படி கிறிஸ்தவனாக வாழ முடியும்? நான் வெளியில் போய் சொல்கிறேங்க, நீங்கள் யாருங்க? நான் ஒரு டிரைவர். எத்தனை வருஷமாக டிரைவராக இருக்கீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக டிரைவராக இருக்கேன். ஓட்ட தெரியுமா? ஓட்டினதில்லை, அப்போ லைசன்ஸ் வாங்கும்போது ஓட்டினது தான். இதுக்கு பேர் டிரைவரா? ஆமாம், இதுக்கு பேர் டிரைவர்னு பேராங்க. ஐயா நீ வாசிச்சியே, இந்த வாசித்து உனக்குள்ள மாற்றத்தை கொடுத்தாதான் இது வாசிப்பு. நீங்கள் ஒரு வருடம் வாசிக்கும் பொழுது இந்த புஸ்தகம் உங்களை மாற்றங்களை கொடுக்குமானால், நீங்கள் உணர்வடை கொடுக்குமானால் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக மாறுவீர்கள். இந்த வசனத்தை ஒன்று நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒன்று புக்கை தூக்கி விட்டேஞ்சிருவீங்க, இல்லைனா புக்கு உங்களை தூக்கி விட்டேஞ்சிரும். இந்த வேதகாமம் அவ்வளோ வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இந்த புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒன்று உங்களை புஸ்தகம் தூக்கி எறியும், அல்லது நீங்கள் புஸ்தகத்தை தூக்கி எறிவீர்கள். காரணம் என்னென்னா, எப்பா இந்த மாதிரி நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வேறு வழியில் உலகத்துக்குள்ளே ஓடிடுவீங்க. இல்லை என்று சொன்னால் இந்த புஸ்தகம் உங்களை வாழ வைக்கிறதா இருக்கிறது.
ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ என்ன பண்ணலாங்க, இந்த காரியங்கள் இதுதான் உண்மையுள்ள காரியங்கள் இல்லைங்களா? அப்போ நான் வேதத்தோடு நான் வாசிக்கும் பொழுது, வேதத்தோடு நான் என்னை கம்பேர் பண்ணும் பொழுது நான் உண்மையுள்ளவனாக மாறி விடுகிறேன். இப்போ அடுத்து ஒரு நிலைக்கு பார்க்கும்பொழுது ஆசீர்வாதங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்குது. சில கல்யாண வீடுகளில் போய் ஆசீர்வதிக்கும் பொழுது சில ஆசீர்வாதங்களை சொல்லி நம்ம என்ன செய்யலாங்க, ஆசீர்வதிக்கலாம். எப்படி சொல்லிப்பாங்கன்னா, சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள், உலக பிரகமான ஆசீர்வாதங்கள், நித்தியமான ஆசீர்வாதங்கள் அல்லது பரலோக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஆசீர்வதித்து வருது விடுகிறோம். ஆனால் இந்த ஆசீர்வாதங்களை முழுவதுமாக நான் நிறைவேற்றியிருக்கிறேனா? எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்குள்ள வந்துருதா? சரீர ஆசீர்வாதங்கள், உலக ஆசீர்வாதங்கள். சரி, சரீர ஆசீர்வாதங்கள்லாம் என்னென்ன இருக்கும்? உலக ஆசீர்வாதங்கள்லாம் என்னென்ன இருக்கும்? சரி, ஒன்று ஒன்று நம்ம பார்க்கலாம். இப்போ யோபு எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. உலக பிரகாரமான சில ஆசீர்வாதங்களை குறித்து அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 1:10, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரி ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவனுடைய வாழ்க்கையில் கிழக்கத்தி புத்தியரை காட்டிலும் மிகவும் வசதி உள்ளவனாக வாழ்கிறான். அல்லேலூயா. அப்போ உலக ஆசீர்வாதம் அப்படி என்று சொல்லி பார்க்கும் பொழுது நம்முடைய பொருளாதாரங்கள் நமக்குள்ளாக பெருகிறதை பார்க்கலாம். ஆடுகளினுடைய பெருக்கங்கள், மாடுகளுடைய பெருக்கங்கள், நிலங்களுடைய பெருக்கங்கள். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது. அப்படி பெருக்கங்கள், உலகத்தினுடைய காரியங்கள் நமக்காக வருகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ வாசிக்கலாம். 1 எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இந்த உலக ஆசீர்வாதத்தை ஒரு மனிதன் பெற்று கொண்டிருக்கிறான். எப்படி? 1 13:14, தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும். இப்போ ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி ஒரு மனிதனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது அவன் வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆமென். இப்போ நம்ம வீட்டில் ஜெபம் இருக்கும் பொழுது, நம்ம வீட்டில் தேவனுடைய துதி உண்டாயிருக்கும் பொழுது நம்முடைய வீடு ஆசீர்வாதமாக இருக்குமா? ஆமென். ஆமென். ஆசீர்வாதமாக இருக்கும். பார்க்குறோம், அந்த பேதுரு என்ன செய்கிறாருங்க, அவன் ஒன்றும் இல்லாமல் வரும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை அவன் கேட்கும் பொழுது ஒரு மீன் கூட கிடைக்காத ஆளு வலை கிழியத்தக்கதாக மீன்களை பெற்றுக்கொண்டிருக்கிறான். ஆமென். 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 அப்போ ஏன் பெற்றுக்கிட்டான் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தையை அவன் என்ன செய்தாங்க, கீழ்ப்படிந்து. என்னோட கொஞ்சம் வாங்கல அப்படியே அம்மா நம்பி போடுற மாதிரி. புரியுதுங்களா நான் சொல்றது? அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்ததினாலே அவன் ஒன்று கூட இல்லாத மனிதனுக்கு வலை கிழியத்தக்கதான மீன்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதம் ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே நமக்கு உண்டாகிறது. ஆமென். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு சில வேளையில கீழ்ப்படியும் பொழுது நமக்கு என்ன இருக்குதுங்க, பொருளாதார உயர்வுகள் நமக்குள்ளே உண்டாகிறதை பார்க்கிறோம். லோத்து ஆண்டவர் ஆபிரகாமுடைய போகும் பொழுது அவனுடைய இடங்கள் பெருக்கமான காரியங்களாக மாறுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது ஆடு மாடுகளுடைய பெருக்கத்தை இந்த இடத்துல பார்க்கிறோம். கோலும் தடியுமாய் நான் போனேன், 2 பரிவாரங்களோடு வருகிறேன் என்று சொல்லி ஒரு பெரிய பரிவாரத்தோடு வருகிற காரியங்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள். அவர்கள் ஆண்டவருக்கென்று ஜீவிக்கும் பொழுது, ஆண்டவருக்கென்று உலக பிரகாரமான காரியங்களை வாழும் பொழுது ஒரு பெரிய பெருக்கத்தை அவர்கள் பெற்று கொண்டார்கள். ஹல்லேலூயா. இது உலகத்தினுடைய ஆசீர்வாதம். 2வது ஒரு காரியம் நம்முடைய சரீரத்தினுடைய ஆசீர்வாதம். உபாகம் எழுதின புஸ்தகம் 28வது அதிகாரம் 11வது வசனம். இதில் சரீரத்தின் ஆசீர்வாதமும் இருக்கிறது, உலகத்தின் ஆசீர்வாதம் இருக்கிறது. வாசிங்க. உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருகஜீவன்கள் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணமான நன்மை உண்டாக கட்டளையிட்டார். அப்போ கற்பத்தின் கனி என்கிற ஒரு பெருக்கம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான காரியம். பிள்ளை பெற்றெடுக்கிற காரியம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான காரியம்.
சத்தம் குறைவா வருது. ஆமென். அப்போ நம்முடைய சரீரத்திலே சுகம் உண்டாயிருக்கிறது ஆசீர்வாதமான காரியம். ஆமென். இப்போ ஒரு மனிதன் அங்கிருந்து ஆண்டவர்கிட்ட வர்றான், ஆண்டவர் எனக்கு கண்ணு தெரியல ஆண்டவரே, தாவீதின் குமாரனை எனக்காக இறங்கும். உடனே ஆண்டவர் எனக்கு என்ன வேணும், உனக்கு கண்ணு தெரியணும் ஆண்டவர். ஓகே, கண்ணு தெரியுது, போ. தெரிஞ்சா இல்லையாங்க? ஆமாம், தெரிஞ்சிச்சு. அப்போ கண்ணு தெரியறது அவனுக்கு என்ன இருக்குங்க? ஒரு ஆசீர்வாதமான காரியம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 20வது அதிகாரம் 33, 34 இதுதான் அவன் கேட்குறான். வாசிங்களேன். அதற்கு அவர்கள், ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார். இயேசு மனதுருகி அவர்களை கண்களை தொட்டார். அவர்கள் பார்வையடைந்து கேட்குற ஆண்டவரே, உனக்கு என்னப்பா வேணும்? எனக்கு கண்ணு தெரியல ஆண்டவரே. கண்ணு தெரியும், ஆசீர்வாதம், போ. கண்ணு அவனுக்கு என்ன செஞ்சீங்க? தெரிய ஆரம்பித்து. அண்ணாள் போய் தேவ சமூகத்தில் புலம்புறா, ஆண்டவரே எனக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறேன். சரி, குழந்தை கொடுத்தோம், போ. குழந்தை ஆசீர்வாதமாய் மாறுகிறது. அல்லேலூயா. 100க்கு அதிபதி வர்றான், என் வேலைக்காரன் வியாதியாக இருக்கிறான், சரி போ, அவன் சுகமானான். ஆசீர்வாதங்கள். ஆமென். அப்போ உலகத்தில் இருக்கிறதான பொருள்களாகட்டும், உலகத்தில் இருக்கிறதான எந்த விதமான ஐஸ்வர்யங்களாகட்டும், அல்லது சரீரத்திற்குரியதான சுகங்களாகட்டும், அல்லது பிள்ளைகளாகட்டும், மற்ற எந்த ஒரு காரியத்திலையும் ஆண்டவர் தன் கேட்கும் பொழுது கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். கேளுங்கள் அப்பொழுது. இந்த காரியத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுறாங்க? நிறைய காரியத்தை ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறோம்? கேட்டு பெற்றுக்கொள்கிறோம், இல்லைங்களா? நான் சொல்கிறோம் எல்லாருமே, ஆண்டவர் நீ கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் சொன்னீங்களே, நாங்கள் கேட்குற ஆண்டவர் கொடுங்க, நீங்கள் தாராளமாக கொடுங்க. இப்படியெல்லாம் கேட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? வாங்கிட்டோமா? எத்தனை பேர் வாங்கியிருக்கிறோம்? என்ன ஒருத்தர் கையை தூக்கவே இல்லை இந்த பக்கம்லாம். ஒன்றும் வாங்கினதே இல்லையா? பாதி தான் வாங்கியிருக்கியா? ஒன்றுமே வாங்கினது இல்லையா? அப்புறம் வாங்கியிருக்கேன்னா கையை தூக்கிடணும். கையை தூக்குமா? நல்லா எந்த பேர் ஏன் மாதிரி வயசாகி போச்சு இல்லை, கரெக்ட். சோத்திரம் உண்டாவதாக. அப்போ எல்லாருமே நல்லா செய்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கிட்டோம், நன்றி. இப்போ பார்க்குறோம், நித்தியத்தினுடைய ஆசீர்வாதங்கள் ஒன்று இருக்கு. ஆமென். இதை கேட்டு பெற்றுக்கொள்ள முடியுமா? பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே, வாங்க. ரோமர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம். சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு. ஆமென். முதல்ல சொன்ன சரீர ஆசீர்வாதங்களாகட்டும், உலக ஆசீர்வாதங்களாகட்டும், அது நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். நல்லா உணர்ந்துக்குங்க. ஆண்டவர் இறக்கப்பட்டு எல்லாத்தையும் கொடுக்குறார். அது இன்னும் கொஞ்சம் கொச்சையாக சொல்ல போனோம்னா, அவர் தயாளர். யார் பிச்சை கேட்டாலும் அவர் தயாளர். அவர் யார் பிச்சை, ஐயா சாமி எனக்கு எதாவது கொடுக்குறீங்களா கேட்டால் என்ன பண்ணுவாருங்க? அவர் அள்ளி அப்படியே கொடுப்பார். கிள்ளி கொடுக்குறவர் அல்ல, அள்ளி கொடுக்க, அமுக்கி குலுக்கி கொடுக்கிற தேவன். இப்படியே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறோம். ஆண்டவர் கொடுக்குறான்னு சந்தோஷப்பட்டு இருக்கிறோம். இப்போ ஆண்டவர் இன்னொரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு பார்த்தீங்களா? இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது நம்ம கேட்டோன்னு கொடுக்கல. இவர் என்ன பண்றாரு? வாசிங்க. நற்கிரிகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கிறார். இப்போ இந்த இடத்துக்கு வந்தா மட்டும்தான் பரலோகத்தின் ஆசீர்வாதம். இந்த சிக்கலை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இப்போ நான் பரிபூர்ணமான நன்மையை பெற வேண்டுமானால், நான் உண்மை உள்ளவன், பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவேன் என்று சொன்னால், இந்த 3 ஆசீர்வாதங்களையும் நான் என்ன செஞ்சிருக்கணுங்க? சுதந்திரித்திருக்கணும். ஆனால் 2 ஆசீர்வாதத்தை மட்டும் சுதந்திரிச்சிட்டேன்னா நான் உண்மை உள்ளவன் அல்ல. ஆமே, புரியுதாங்க? அரைகுறை கணத்தில் தாண்டிட்டோன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன? எனக்கு அவ்வளோ உண்மை இல்லை, அதனால் என்னால் என்ன செய்ய முடியல? அடுத்த இடத்துக்கு போக முடியல. புரிகிறதாங்க? நான் அதனால தான் கொஞ்சம் கொச்சையாகவே சொன்னேன். ஆண்டவர்கிட்ட பிச்சை கேட்டால் கொடுத்துருவார், ஆனால் அவர்கிட்ட சொத்தை கேட்டால் கொடுக்க மாட்டார், டிமாண்ட் வைப்பார். ஆமென். அதுதான் அவர் சொல்கிற காரியம். லூக்கா எழுதின புஸ்தகம் 18வது அதிகாரம் 10லிருந்து 12 வசனங்கள் வரை. 2 மனிதர்கள் ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர்
ஆகிய மற்ற மனுஷரை போல அல்ல, இந்த ஆயக்காரனை போலவும் இராததனாலே உம்மை சோதரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்துவர் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆலயத்தில் போய் என்ன பண்ணிட்டாருங்க? அவரு கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த ஒவ்வொருத்த மனுஷன் இருக்கிறான் இல்லையா, அவனை போல நான் இல்லை, நான் அவனுக்கெல்லாம் காசெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டேன், உபவாசம்லாம் கரெக்டாக பண்ணிட்டேன், நான் நியாயப்பிரமாணத்தின்படி நான் வாழ்க்கை நடத்துகிறேன் அப்படியெல்லாம் சொல்லிட்டாரு. ஆண்டவர் சொன்னார், நீ இல்லைப்பா, அவனை ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய கரத்தில் இருக்கிற அவருடைய கிருபையையும் அவருடைய நேசத்தையும் நான் பெறணும்னு சொன்னால் வாசலில் இருக்கிற கதறுகிற அனுபவம் நமக்கு தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அனுபவம் நமக்கு வந்தாதாங்க இருக்குது. நம்ம என்னமோ நம்ம அந்த கிறிஸ்தவங்கிறது ஒரு ராயல் இது மாதிரி இருக்குது. நம்ம பாட்டுக்கு வரோம், நம்ம பாட்டுக்கு அழகாக அப்படியே வந்துட்டு நம்ம போயிட்டே இருந்தால் எல்லாமே வேணா உங்களுக்கு உலகத்தில் இருக்கும்போது எதையாவது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருந்தால் போனால் போதுன்னு கொடுக்குறாந்தா கொடுப்பாரு. ஆனால் மேலே உள்ளதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருங்க? ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறோமா இருக்கிற தேவன் சாவியை கையில் வச்சிருக்கிறார். அவருடைய கிருபை இல்லாமல், அவருடைய இரக்கம் இல்லாமல் ஒரு நாளும் பரலோக ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதங்களை நம்மளால் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. லூக்கா எழுதின புஸ்தகம் 16:26 எடுத்து வாசிச்சு பாருங்க. 16:26. அதுவும் அல்லாமல் உங்களிடத்திலிருந்து கடந்து போகவும் கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் பெரும் பிளப்பு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, லாசரும் மரிச்சு போறான், ஐஸ்வர்யானும் மரிச்சு போறான். ஐஸ்வர்யானுக்கு ஆண்டவர் உலக ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் தான், ஆனால் நித்தியத்திற்குரிய ராஜ்யத்திற்கு அவன் என்ன இல்லைங்க, பங்கு இல்லை. அப்ப அவன் நரகத்தில் நிற்கிறான். அவன் பார்க்குறான், ஐயோ ஒன்றும் இல்லாதவனாக இருந்தாயா, அவன் நல்லா இருக்கிறானே, அவன் ஆபிரகாம் அடியில் தேற்றப்படுகிறானே, அவனுடைய விரல் நுடைய தண்ணியில் நினைச்சு நாவில் குளிர பண்ணுங்க பொழுது வேதம் என்ன சொல்கிறது? நீங்க படிச்சீங்களா? அவர்களுக்கும் எங்களுக்கும் நல்ல வாசிங்களே. ஏன்னா ஏன் திரும்ப வாசிக்க சொல்லனா, இன்னைக்கு ரொம்ப பேர் இது தெரியாம இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? கொண்டாட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆமே, புரியுதா இல்லையாங்க? உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதா நம்ம தெரியல. அவ்விடத்திலிருந்து உங்களுக்கு நடுவே. இப்போ எங்கே போய் என்ன பண்ண போகிறோம்? நீ மாலை போட்டாதான் என்ன, மண்ணை வாரி இறைச்சாதான் என்ன, ஒன்றும் பண்ண முடியாது. நீ என்னதான் ஜெபம் பண்ணாலும் ஒன்றும் நடக்காது. வேஸ்ட்டாக போய் அங்கே போய் நின்றுட்டு எதுக்கு? பாசம் இருக்கும்போது உயிரோடு இருக்கிறவங்களும் பாசம் இல்லையா? நினச்சி பாருங்க, எங்கள் அம்மா நல்லா என்னை வளர்த்தாங்க, எங்கள் அப்பா என்னை நல்லா வளர்த்தாங்க, இதை நினச்சி பாருங்க, அதுதான் ஆசீர்வாதம். அங்கே போய் ஒன்றும் இல்லாத இடத்துல போய் உக்காந்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட போய் என்ன ஜெபம் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் அறிவு இருந்துச்சுன்னா, உண்மை உள்ளவனாக இருந்தால் அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதம் சொல்கிறது, மரித்தலும் நியாயத்தீர்ப்போட உண்டு, வேறு ஒன்றும் நடக்காது. நீங்கள் என்னமோ ஜெபம் பண்ணி அவங்களை கொண்டு போய் அங்கே விடுற மாதிரியும், அதுக்காண்டி மன உறுதி மாலை போட்டு என்ன பண்ண போகிறோம்? ஆடு தின்னுட்டு போகுது, பட்டாசு கொளுத்துறது. ஏன்னா அவன் தீபாவளி கொளுத்துனாச்சுல, நம்மளும் எதையா ஒன்று என்ன பண்ணிடுங்க. ஆமாம், சலச்சனே கிடையாது. கம்பேர் பண்ணுறது அங்கே தான் கம்பேர் பண்ணுறோம். அவன் வெடி வெடித்தா நம்ம வெடி வெடிக்கிறது ஏதாவது ஒரு பண்டிகை கொண்டாடி தாண்டா ஆகணும். ஆமாம், அவன் பொங்கல் வச்சா நம்மளும் ஏதாவது வகையில் பொங்கல் வைக்கணும். ஆனால் வேதத்தில் நிறையா பண்டிகை சொல்லி ஒருத்தரும் கொண்டாட மாட்டேங்கிறோம். பெந்தேகோஸ்தே கொண்டாட அப்படிலாம் என்னங்க? பெந்தேகோஸ்தே பண்டிகைன்னா, கூடார பண்டிகைன்னா என்னங்க? எக்கால பண்டிகைன்னா என்னங்க? அது தெரியுமா? வேதத்தில் இவர் 7 பண்டிகைகள் இருக்குது, 3 பண்டிகைகள் இன்னமும் கொண்டாடி கொண்டு தான் இருக்கிறாங்க. நம்ம அதை விட்டுட்டு வேற என்னமோ செய்கிறோம். அவன் செய்கிற மாதிரியே நம்ம செய்யணும். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே கம்பேர் பண்ணாதீங்க, மேலே கம்பேர் பண்ணி பாருங்க. இதுதான் நமக்கு வழியாக இருக்கும். இதில் இருந்தால் தான் உண்மையாக இருக்கும். நான் அங்கே தேடி போனேன்னா என்னுடைய வேதத்தை விட்டு நான் வெளியில் போயிட்டேன்னு அர்த்தம், நான் உண்மை இல்லைன்னு அர்த்தம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் இன்னைக்கு கல்லறையை தேடி நான் போனேன், ஆனால் நான் இதில் உண்மை உள்ளவன் அல்ல. அப்போ நான் உண்மை உள்ளவன்டா எனக்கு எப்படி பரிபூர்ண ஆசீர்வாதம் வரும்? இதுக்கெல்லாமா ஆண்டவர் கோச்சுக்குவார், இதுக்கு தான் கோச்சுக்குவார்.
ஏனென்று சொன்னால் என்னை என்று வேற தேவன் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். பாசம் இருந்துச்சுங்க, உயிரோடு இருக்கிறவங்களும் பாசம் இருக்கிறது நல்லது. அவங்களுக்கு என்ன நம்ம செய்யணுமோ எல்லாத்தையும் செய்யுங்க, கூச்சப்படாமல் செய்யுங்க, மனம் வெறுக்காமல் செய்யுங்க, நல்லது. அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. இதைத்தான் வேதம் சொல்கிறது. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ என்ன சொல்கிறாங்க, ரெண்டு பிளவு இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல என்ன செய்ய முடியாதுங்க, போக முடியாது என்று சொல்லி இந்த வேத வசனம் நமக்கு சொல்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இந்த உலக ஆசீர்வாதமும் சரீர ஆசீர்வாதத்துக்கும் நாம் சில வேளை பரிந்துரை பண்ணலாம் இல்லைங்களா? புரியுதுங்களா? அவங்களுக்காக ஆண்டவரை நான் ஜெபிக்கிறேன், அவங்க கொஞ்சம் சுகப்படுத்துங்க, படுத்துவார் ஆண்டவர். பரிந்துரையை கேட்கிறவர் ஆண்டவர். ஆமே ஆமே, அப்படி தானே ஜெபம் பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணுறாங்க, கேட்குறாரா இல்லையா? கேட்குறாரு. அப்போ நம்ம பரிந்துரையை கேட்குறார், கண்ணீர்களை நம்ம கேட்குறார். ஆனால் தேவ சமூகத்தை அழுது புலம்பும் போது அந்த கண்ணீர் என்ன செய்கிறாருங்க, அவர் கேட்கிறவராக இருக்கிறார். என்னுடைய ஜெபமெல்லாம் இந்த மாதிரியான காரியங்களில் மாறுகிறதற்கு ஆண்டவரிடத்திலிருந்து நன்மைகளை பெறுவதற்கு வாய்ப்பளிக்கிறது. அல்லேலூயா. திரும்ப திரும்ப சொல்கிறது, என்னுடைய ஜெபமோ என்னுடைய பரிந்துரையோ நான் யாருக்காவது அவங்களுக்காக நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஆண்டவரே, நான் அவங்களுக்காக நான் அவங்கள்ட்ட வேண்டிக் கொள்கிற ஆண்டவரே, அவங்கள மனம் திரும்ப உதவி செய்ய, அவங்களுக்கு சுகத்தை கொடுங்க, இது எல்லா வகையிலையும் ஆண்டவர் நமக்கு செய்கிறவராக இருக்கார். இதில் ஒரு பெரிய டிமாண்டெல்லாம் ஆண்டு வைக்கல. காரணம் என்ன, இதெல்லாம் ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப சாதாரண காரியம். அவர் போகிற வழியெல்லாம் போய் என்ன பண்ணுறாங்க, ஆமாம், அவருக்கு ஒரு பெரிய காரியம் இல்லை. கடைசியில் என்ன சொல்லிட்டு போயிட்டாருங்க, இதெல்லாம என்ன கேட்டுட்டு இருப்பீங்க. ஆமே, நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஆண்டவர் சுகம் கொடுக்குறார். இப்போ கோயிலாக போயிட்டுருக்குறோம் இல்லைங்களா? எங்களுக்கு அங்கே சுகம் கொடுப்பாங்களா, இங்கே சுகம் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடமா கோயிலில் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லா இடத்துக்கும் போகிறோம். சிம்பிளாக ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. என்ன வார்த்தைங்க சொன்னார்? மார்க் எழுதின புஸ்தகம் 16வது அதிகாரம் விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் அவனை பிசாசுகளை துரத்துவார்கள். ஆமாம், முடிஞ்சிச்சு. இப்போ ஏசுநாதர் எதுக்கெல்லாம் போக வேண்டியது இல்லைங்க. என்ன ஒருத்தர் சத்தத்தை காண, இப்போ ஏசுநாதர் எதுக்கெல்லாம் போவேனாங்கிறாரு. நீங்கள் தான் படிச்சிங்க. என்ன ஒருத்தர் என்ன சரி, பிசாசுகளை துரத்துவீங்க, சர்ப்பங்களை எடுப்பீங்க, சாவுக்கு தான் சேதப்படுத்தாது, வியாதியசமில் கை வைப்பீர்கள், அப்பொழுது சுகமாவார்கள். எனக்கு பலவீனமாக இருக்கு சிஸ்டர், கொஞ்சம் இங்கே வாங்க, உனக்கு தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர். நீங்கள் விசுவாசி தானே? ஆமாம். அப்போ நீங்கள் சொன்னால் ஆண்டவர் கேட்டு எனக்கு என்ன பண்ணுவாருங்க, சுகம் கொடுத்தாரு. எனக்கா கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. ஆமேன், ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்துட்டாருங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையா? நான் ஜெபம் பண்ணுறேன். இயேசுவே. புரியுதுங்களாங்க? புரியுதாங்க? ஆமே. என்னில் விசுவாசமாக இருக்க, கொஞ்சம் நல்லா கவனமாங்க. என்னில் விசுவாசமாக இருக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான். ஆமேன். பாருங்க, பேதுரு நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு, கட்டிலெல்லாம் தூக்கி கொண்டு ஆளுங்கெல்லாம் வரிசையாக கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்குப்பா வைக்கிறீங்க? உன் நிழல் பட்டாலே. ஏசுநாதர் நிழல் போட்டுங்க, சுகம் அனுச்சா. பேதுரு நிழல் போட்டு என்ன பண்ணுச்சுங்க, மனுஷரால் முடிகிறது. அது பவுலுடைய கச்சைகளை கர்ச்சீஃபெல்லாம் தூக்கி போடுறாரு, அவரெல்லாம் அங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கங்க, சுகம் உண்டாகுது. ஆமே. அப்படி ஏதாவது போட்டார, வஸ்திரத்தை தொட்டால் தான் சுகமாச்சிங்க, தூக்கி போட்டாலும் என்ன பண்ணுதுங்க. ஆமே. ரொம்ப சர்வசாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ உங்களாலையும் என்னாலையும் செய்ய முடியும். இதை கம்பேர் பண்ணி பாருங்கள் உங்களோட. இதை ஏன் செய்ய முடியாமல் இதை கடவுள்கிட்ட போயிட்டு இருக்கிறோம். எது பெரிய காரியமோ அதுகிட்ட போல. மனுஷரால் கூடாதது நான் ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், முடியல ஆண்டவர் நீ தான் பார்க்கணும்னு சொன்னால் அவர் பார்த்துருவார். ஆமேன். மனுஷரால் கூடாதது எது? மனுஷரால் கூடாதது அதெல்லாம் மனுஷனால கூடும். எது கூடாதது? எது கூடாதது? பாவ மன்னிப்புடைய நிச்சயம் மனுஷரால் கூடாதது. அல்லேலூயா. அதுக்கு தான் நம்ம அங்கே போகணும். நான் அதை விட்டுட்டு பாக்கி எல்லாத்துக்கும் போயிட்டு இருக்கிறோம். ஆமே.
சோத்திரம் உண்டாகுதா? அப்போ வாசிக்கலாங்க. 1 தீமோத்தேயு எழுதுக வசனம் 1வது அதிகாரம் 14-15 எடுத்து வாசிங்க. அப்போ இந்த காரியங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நான் பரலோக ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் எனக்கு என்ன தேவை? 1 தீமோத்தேயு 1:14-15. நம்முடைய கர்த்தருடைய கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பும் பாத்திரமானது. அவர்கள் பிரதான பாவி நான். யாருங்க சொல்றாரு? நான் பிரதான பாவி நான் தான். இருக்கிறதுல உலகத்திலே பிரதான பாவி நான் தாங்கிற வார்த்தையே சொல்ல மாட்டேங்கிறோமே. அவர் சொல்லிட்டாருங்க. அதனால தான் அவருக்கு கிருபை இருந்துச்சு. இன்னமும் நான் பாவினே ஒத்துக்க மாட்டேங்கிறோம். வேதம் சொல்கிறது, தன்னில் பாவம் இல்லை என்று சொல்கிறவன் தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்கிறான். என்கிட்ட பாவம் இல்லைங்க, நான் பர்ஃபெக்ட் மேன். எல்லாத்தையும் அதெல்லாம் நான் பாவம்லாம் பண்ணுறதே இல்லை, நான் ஒரு காரியம் பண்ணுறதில்ல, எல்லாம் இங்கே தான் இருக்குது. சரீர பிரகாரமான பாவம் செய்யாமல் இருக்கலாம். ஆமே, சரீர பிரகாரமாக பாவம் செய்யாமல் இருக்கலாம், சட்டத்தின்படியாக பாவம் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் மனதின்படியாக எவ்வளவோ காரியங்கள் நமக்குள்ளாக வந்து கொண்டு இருக்கிறது. ஆமென். பெருமைக்குரியது பாவம்தான், பொறாமைக்குரியது பாவம்தான், இச்சையான பார்வை பாவம்தான். மனதில் தோன்றவே இல்லையா? அப்புறம் எப்படி நான் பாவி இல்லைன்னு சொல்லி உணர்வடைகிறேன்? அப்போ நான் பாவி என்கிற உணர்வு அடையும் பொழுதுதான் இவனுக்கு வேற வழியே இல்லை, இவனை நான் தான் சுமக்கணும்னு சொல்லி ஆண்டவருடைய கிருபை நமக்குள்ளாக வருகிறது. அப்போ பரலோக ராஜ்யத்திற்கு நான் போக வேண்டுமானால், அந்த பரலோகத்தினுடைய ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால், முதல்ல நான் உணர்வடைய வேண்டும். நான் ஒன்றுமில்லாத பாவியாக இருக்கிற ஆண்டவரே, உன்னை தவிர எனக்கு வழி இல்லைன்னு சொல்லி சரண்டர் ஆனால் மட்டும்தான் ஆண்டவருடைய கிருபை நமக்குள்ளாக வருகிறது. அல்லேலூயா. அந்த கிருபை தான் நமக்கு வழி நடத்தலாக இருக்குது. நாம் அந்த இடத்த போகவே மாட்டேங்கிறோம். நம்ம ஆண்டவர்கிட்ட போய் கொஞ்சம் நேரம் அழுவ மாட்டேன். ஆண்டவரே, எனக்குள்ளே இருக்கிற பாவத்தை எதையாவது ஞாபகப்படுத்துங்க ஆண்டவரே, நான் விட்டுடுறேன் ஆண்டவரே. புரியுதுங்களா? நான் இப்போ அந்த பரிசையினை போல தான் நம்ம போய் பேசிக்கிறோம். நான் அப்படி இல்லை, நான் இப்படி இல்லை, நான் இப்படி இல்லை, அவனை கம்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்ம பார்த்து சொல்லுங்கள், இந்த வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களை பார்த்து சொல்லுங்கள், நான் இவர்களைப் போல பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் யோசேப்பை போல பரிசுத்தமாக இருக்கிறேன். யாருமே பார்க்கல, ஆனாலும் தேவன் ஒருவன் பார்க்கிறார் என்று சொல்லி பாவத்துக்கு ஓடின அந்த நினைவுகளைப் போல என்னுடைய நினைவுகள் இருக்கிறதா? கொஞ்சம் யோசிக்கலாமா? நம்மகிட்ட அப்படி ஒரு நினைவுகள் இல்லையா? அப்படி வரலையா? புரியுதுங்களா? அப்போ வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணுங்க? நான் பாவி என்கிற உணர்வு அடையணுங்க. நான் எனக்கு வரல, நான் ரொம்ப அப்படி யாராவது இருக்க முடியுங்களா? என் நினைவுகளில் எந்த விதமான தவறும் செய்யலைன்னு சொல்லி மனிதர்கள் யாராவது இருக்க முடியுமாங்க? அப்போ என்ன பண்ணணும்? நான் பாவி தான் ஆண்டவரே, எனக்கு அந்த நினைவுகளை மாற்றுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. அந்த கண்ணீர் நமக்கு வர வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள், அந்த நினைவுகள் நித்தமும் பொல்லதாக இருக்கிறது, அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நினைவுகளிலே இருக்கிற பாவங்கள் ஆண்டவருடைய கிருபையை போக்கடித்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் சரீர பிரகாரமாக திருடலை, விபச்சாரம் பண்ணலை, விக்கிரகாராதனை பண்ணலை, ஒன்றும் பண்ணலை, ஆனால் உங்கள் உள்ளமோ தூரமாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த கிருபை வேணும்னா நான் முதலாவதாக உணர்வு அடைகிறவனாய் மாறும் பொழுது நான் ஆண்டவரிடத்தில் கிருபை பெறுகிறவனாக இருக்கிறேன். ரெண்டாவது ஒரு காரியத்தை நான் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 7:4 எடுத்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 7:4. மிகுந்த தைரியத்தோடு உங்களோடு பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன், எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமாயிருக்கிறேன். இப்போ இவர் உபத்திரவத்தில் என்ன பண்ணுறாருங்க? எதில் இவர் பிரயாசப்படுறாரு? ஆண்டவருக்கென்று உண்மையாய் ஜீவிக்கிறதற்காக அவர் பிரயாசப்படும் பொழுது வருகிற உபத்திரவங்கள் நிமித்தமாக அவர் என்ன பண்ணுறாருங்க? சந்தோஷப்படுகிறார். ஆமென், ஆமென். பவுல் அப்போஸ்தலன் அடிபட்டதுக்காக என்ன பண்ணுறாருங்க? ரொம்ப வருத்தமே பட்டதே கிடையாது. நான் பட்டேன்னு போனார். அதில் ஒரு சந்தோஷத்தையே அவர் பார்க்குறாரு. புரியுதுங்களா? நம்ம சின்ன பிரச்சனை கூட நமக்கு வரக்கூடாது நம்ம பார்க்குறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய பிரயாசத்தில்
நிச்சயமாய் உபத்திரம் வரும். நான் வேதத்தின்படி நான் வாழ்வேனே, ஆனால் எனக்கு உபத்திரம் வராமல் ஒரு காலம் இருக்காது. அப்படி தான் வேதம் சொல்கிறது. உமக்கு உபத்திரவம் உண்டு, திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் பொய் பேசாதவனாக இருந்தால் எனக்கு உபத்திரம் வரும். லஞ்சம் வாங்காமல் இருக்கிறேன்னா உபத்திரம் வரும். நான் யாரையும் பார்க்க மாட்டேன், விக்கிரக ஆராதனை பண்ண மாட்டேன்னு சொல்லி வைராக்கியமாக இருந்தால் உபத்திரம் வரும். ஆமென். அப்போ இந்த உபத்திரவத்திலிருந்து நம்ம தாண்டி தான் வரணும். இதை நீங்கள் சந்தோஷமாக, நான் என் ஆண்டவருக்குன்ற வைராக்கியம். சாத்ராக் மேஷாக் அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த உபத்திரவத்தில் வைராக்கியமாக சந்தோஷமாக இருந்தால் பார்த்தீங்களா, எரிகிற அக்கினி சூளைக்கும் கவலையே படாத, ராஜாவாக்கிய நீர் அறிந்திருக்க கூடாது, போட்டு தள்ளா செத்துருடான ஓட்டா போட்டுட்டு போயா. அவன் எவ்வளவு சந்தோஷமான ஒரு மரணத்தை அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஆண்டவர் கிருபை அவரோடு கூட இருந்ததாக இருக்கிறது. அல்லேலூயா. இதுதாங்க பரலோக ராஜ்யத்தினுடைய பொக்கிஷம். அப்போ எனக்குள்ளே என்ன இருக்கணுங்க, அந்த கிருபையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், ஆண்டுடைய வேத வசனத்திற்குள்ளாக நான் நடக்க வேண்டுமானால், பரலோக ராஜ்யத்திற்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் என்னிடத்திலே பிரயாசை இருக்க வேண்டும். ஆனால் தேவனிடத்தில் கேட்கிற அந்த பிச்சையான காரியத்திற்கு நமக்கு என்ன தேவையில்லைங்க, பிரயாசமே தேவையில்லை. ஏன்னா ஒரு ஆள் கொடுக்குறனாலும் புரியுதுங்களா, புரியுதா? ஒரு ஆள்கிட்ட போய் கேட்குறான், ஐயா எதா இருக்கான்னு ஏசுநாதர்கிட்ட கேட்குறான், ஆண்டவர் ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. சரி நான் வேற ஆளை பார்த்துக்கிறேங்க, நான் ஊருப்பட்ட பேர் இருக்கிறாங்களே, ஐயா நீங்கள் கொஞ்சம் கொடுக்குறீங்களா, நீங்கள் கொஞ்சம் கொடுக்குறீங்க, அப்படி தெருவாக போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நித்திய ஆசீர்வாதம், பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, அதை பெற்றுக்கிட்டு அங்கே ஆண்டவர்கிட்ட தான் வந்தாகணும். அப்போ அதுக்கு பிரயாசப்பட்டு தான் ஆக வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 9 to 11 வசனம். இல்லைம்மா, யோவான் 10வது அதிகாரம் 9 to 11. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானே அவர்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணம் அடையவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறான். நானே வாசல், என் வழியாய் ஒன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறான். ஆமென். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்போ யார் வழியாக நம்ம போகணும்? அப்போது நான் ஆண்டவருடைய நித்திய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நான் யார் வழியாக போகணும்? அப்போ இயேசு என்ன வழி? அதான் என்ன வழி? அதான் உண்மையுள்ள வழி என்ன? வேதத்தின் வழி என்ன? ஆண்டவர் சொல்றார், அவர் அதிகாலை இருட்டோடு எழுந்திருந்து. ஆமே, நம்ம அதை பார்த்ததே இல்லை. ஆமே, சூரியன் சூடுபட்டால் தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஓ விடிஞ்சிருச்சாங்கிறோம். ஆனால் ஆண்டவர் எப்போ பிறந்தாருங்க? இருட்டோட எழுந்திருந்து வழக்கத்தின்படியாக, அப்படி தானே போட்டிருங்க. ஆமாம், ஜெப தோட்டத்தில் போய் என்ன பண்ணாருங்க? கெசமன தோட்டத்தில் போய். ஆமாம், நம்ம அப்படி பழக்கம் இருக்குங்களா? அப்போ அப்படி தானே வழி, ஃபாலோ பண்ண வேண்டியதானே. ஏன் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம்? ஆமே, அவர் கேட்கிறவர்களுக்கு சுகத்தை கொடுத்தாரா இல்லையா? அப்போ நம்ம சுகத்தை கொடுக்க மாட்டேங்கிறோம்? நம்மள்ட்ட அந்த வரம் இருக்கா இல்லையா? அவர் எல்லாருக்கும் இரக்கம் பாராட்டினாரா இல்லையா? அவர் எல்லாரையும் நேசிச்சாரா இல்லையா? எல்லாருமே அன்பு பாராட்டினார் இல்லையா? என்னங்க அதையே நம்ம செய்யல? அவர் தானே வழி. ஆமென். அப்போ ஒரு ஆசீர்வாதம் என்கிறது, ஒரு சில ஆசீர்வாதங்களை வைத்துக்கொண்டு நான் பூரணமாய் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று சொல்லி நீங்கள் நினையாதிருங்கள். ஏன்னு சொன்னால், எனக்கு ஆண்டவருடைய வழியிலே இருக்கிற ஒரு காரியம் எனக்கு முற்றிலுமாய் சம்பூரணத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. காரணம் என்ன என்று சொன்னால், ஒரு என்ன சொல்கிறாங்க ஆண்டவர், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதை நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு. அப்போ என்ன சொன்னாங்க? பரலோக ராஜ்யத்திற்குரிய நித்திய ராஜ்யத்திற்குரிய காரியங்களை நீங்கள் வேதத்திலே தேடி நீங்கள் பழகி பாருங்கள். உங்களுக்கு என்ன சாப்பிடணும், என்ன தூங்கணும், உங்களுக்கு என்ன கொடுக்கணுங்கிறதெல்லாம் தானாக வந்து சேர்ந்துடும். ஆமென். புரிகின்றதா?
ஆமே. அப்போ நம்ம ஒன்றை தேடினா போதும், மற்றதெல்லாம் வந்து நமக்கு என்ன செஞ்சீங்க, சேர்ந்துடும். ஆனால் நம்ம மற்றதை மட்டும் தேடிட்டு இருக்கிறோம். இதை தேடாது விட்டபடியினால்தான் அறகுறையாக இருக்கிறோம், உண்மை இல்லாதவர்களாக நம்ம இருக்கிறோம். வாசிக்கலாம். இந்த உலக காரியம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய உலக வாழ்க்கைக்குரிய எல்லா காரியங்களுமே தற்காலிகமானதாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 4வது வசனம், மிகுந்த தைரியத்தோடே உங்களுடன் பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன், எங்களுக்கு உண்டான சகல உபத்திரத்திலையும் பரிபூர்ண சந்தோஷமாக இருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் தைரியத்தோடு பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருங்க? நான் ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன், எங்களுக்கு உண்டான உபத்திரவத்தில் பரிபூர்ண சந்தோஷமாக இருக்கிறீங்க. இந்த வசனத்தை நல்லா வாசிச்சு சொல்லுங்க போவோம். வாசிக்க வேண்டாம், ஏன் சந்தோஷப்படுறாரு மட்டும் சொல்லுங்க. அதனால சந்தோஷப்படுறாரா? அதில் சொல்லுங்க, நல்லா பாருங்க. நான் பட்ட உபத்திரவத்தில் சந்தோஷப்படுறேன், ஏன்னா எனக்கு ஆறுதல் கொடுக்கிறவர் ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷன் எனக்கு ஆறுதல், ஆண்டவரே ஆறுதல் கொடுக்கிறார். அதனால தான் அவர் சந்தோஷப்பட்டார். அவர் சிறைச்சாலையில் பூட்டி வைக்கும்போது கையை தட்டி பாடி சிறைச்சாலை அதிர பண்ணும்போது சந்தோஷப்பட்டதுக்கு காரணம் ஆண்டவர் ஆறுதல் கொடுக்கிறார். ஆமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனம், இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கிற நியாயத்தீர்ப்பு வரப்போகுது. அது வரல இந்த பூமியில் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுதுங்க, கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் என்னத்தை கொடுத்துருக்குங்க, எல்லாமே அழிவுக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ நம்ம முதலுக்கு கொடுத்த ஆப்ஷன் பூரா என்ன பண்ண போதுங்க, எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போகுது. உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் சரீராசனம் என்ன மாதிரி போடுங்க, எதுவுமே கிடையாது. அப்போ நித்தியமான ஆசீர்வாதம் மட்டும்தான் நிலைத்திருக்க போகிறது, இல்லைங்களா? சில பேர் பையன் எனக்கு பிறந்திருக்கிறான், ஒரு ஆம்பளை பிள்ளை எனக்கு பிறந்திருக்கு, அதில் ஒரு பெருமையாக சொல்லுவோம், ஆம்பளை பிள்ளை எனக்கு பிறந்திருக்குன்னு சொல்லுவோம். நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் இருக்குது, ஐயோ ஏன்டா பெத்தன்னு தெரியலங்க, அவ்வளோ பிரச்சனைங்க. அந்த ஆசீர்வாதம் எப்படியா மாறிடுச்சுங்க? ஏன் அப்போ ஆசீர்வாதமாக தெரிஞ்சிச்சு, இப்போ சாபமாக மாறிடுச்சு. ஏன்? அழகாய் வேதவசனம் சொல்கிறது, ஆண்டவரே நீ நிறையா எனக்கு கொடுத்து நான் உன்னை விளக்காதபடிக்கு, நான் பரதேசியாக இருந்து திருடாதபடிக்கு அன்னன்னைக்குள்ள ஆகாரத்தை எனக்கு கொடுங்க. தாங்க நிறைவான ஒரு வாழ்வு. நம்ம நிறையா காரியங்களை கேட்குறோம், நிறையா காசு வேணும், நிறையா காசு வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்? புரியுதுங்களா? நான் ஒரு பாட்டு, நான் 7 என்றால் 7ஆவது இருக்கிறாய், 2 நாளைக்கு சேர்த்து எடுத்துக்க நாள் எடுத்து. ஒரு வயிறை பார்த்து ஒருத்தன் பாடுறான், பசிக்காமல் இருன்னு சொன்னால் நீ பசிக்காமல் இருக்க மாட்டேங்கிற, சாப்பாடு கிடைக்கும்போது 2 நாளைக்கு சேர்த்து சாப்பிட்டுக்கன்னு சொன்னால் நீ 2 நாளைக்கும் சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு ஒன்று, தமிழ் பாட்டு ஒன்று இருக்குது. 7 என்றால் 7ஆவது இருக்கிறா 2 நாள் அப்படி ஒரு பாட்டு இருக்குதுங்க. புரியுதுங்களா? இது எவ்வளவு சாப்பிடுமோ அவ்வளோதான் சாப்பிட முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கி நிறையா காரியங்களை அவங்கள பார்த்து, அவங்க கார் வாங்கிட்டாங்க நான் கார் வாங்கணும், அவங்க வீடு வாங்கிட்டாங்க நாங்கள் வீடு வாங்கிட்டோம், இதெல்லாம் நம்ம எல்லாரையும் கம்பேர் பண்ணுறோமே. ஆண்டவரே இந்த யாக்கோப்பை போல நான் இருக்கணும் ஆண்டவரே, இந்த அம்பரகாமை போல நான் இருக்கணும் ஆண்டவரே, இந்த நெகமியாவை போல நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் இதை எதிர்பார்த்தீங்களானால் இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஒரு நாள் அதில் குறைவுபடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாள் என்ன செய்யாதுங்க, குறைவுபடவே படாது. நிறைவான காரியத்தை ஆண்டவர் நமக்கு தருகிற வல்லவராக இருக்கிறார். நாம் செய்கிற ஒரே ஒரு காரியம் பணம் பணம் பொருளாதாரம், இதை மட்டுமே மையப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். இது எல்லாமே இழந்து போயிடுவோம். இன்றைக்கி எத்தனையோ பேர் பேங்க்கில் போட்டாங்க, சில காரியங்களில் நகையாக வாங்கினாங்க, சில காரியங்கள் பேங்க்கோடு அடிச்சுட்டு போயிட்டான், எல்ஐசியில் போட்டாங்க, அது பாதி பேர் தெரியுங்களா? அதுக்கு முன்னாடியெல்லாம் போட்டிருந்தாங்க தெரியுங்களா? பங்குதாரர் ஷேர் மார்க்கெட் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க எல்ஐசியில், ஒருத்தனுக்கும் சரியாக கிடைக்காம போயிடுச்சு. இப்போ இதெல்லாம் என்ன பண்ணுச்சு, லாஸில் போயிடுச்சு.
இதெல்லாம் பணமெல்லாம் போனால் திரும்பி வராதது இருக்குது. ஆனால் நித்திய ராஜ்யம் எனக்குன்னு கொடுக்கணும்னு ஆரம்பிச்சிட்டாருன்னா அது ஒரு நாள் என்ன செய்யாதுங்க, என்னை விட்டு விலகாத இருக்குது. ஆகவே இனி வரும் காலங்களில் உங்களை நீங்கள் கம்பேர் பண்ணணும் என்று சொன்னால், ஒப்பீடு பார்க்க வேண்டுமானால் நீங்கள் வேதத்திலே உள்ளவர்களோடு ஒப்பிட்டு பாருங்கள். ஜெபிக்கும் பொழுது வேதத்தை கொஞ்சம் பாருங்கள், நான் அவர்களைப் போல ஜெபிக்கிறேனா என்று சொல்லி. ஆண்டவரை நான் ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது ஆண்டவரை வேதத்திலே சொல்லப்பட்டபடி நான் கொடுக்கிறேனா என்று சொல்லி நீங்கள் யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஜெயிக்க வேண்டுமானால் வேதத்தில் ஜெயித்தவர்களைப் போல் நான் ஜெயிக்க வேண்டும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆண்டவரே, எனக்குள்ளாக இருக்கிற தடைகள் இருக்கிறது, நான் வேதத்தில் தடைகளை மாற்றியது போல நான் மாற்ற விரும்புகிறேன் என்று சொல்லி யோசித்து பாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்களை கூடும். இந்த உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவானாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 22வது அதிகாரம் 14 to 17 வசனங்கள் வரை. ஜீவ விருட்சகத்தின் மேல் அதிகாரம் உள்ளதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ ஆண்டவருடைய நகரத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால், நித்திய ராஜ்யத்திற்குள் நான் பிரவேசிக்க வேண்டுமானால், அவர் கற்பனைகளின்படியாக, அவருடைய வேத வசனத்தின்படியாக செய்கிறவர்களே பாக்கியவான்கள். அங்கே யாரெல்லாம் போக முடியாது? நாய்கள்னா என்னங்க அது? நாய் எல்லாமே பரலோகம் போகணும். நாய் தன் கக்கினதை நான் எதை விட்டு வெளியில் வந்தோன்னா அதுக்குள்ளேயே போய் நிற்கிறது. சடங்காச்சாரங்களை விட்டு நான் வெளியே வந்துட்டேன்னா திரும்பி போய் அங்கே போய் நிற்கிறது. விக்கிரகாரனை விட்டு வெளியில் வந்துட்டேன்னா அங்கே போய் நிற்கிறது. நான் ஜோசியம் பார்க்குறத விட்டுட்டு வெளியில் வந்துட்டேன்னா திரும்ப போய் அங்கே போய் நிற்கிறது. அப்போ நாய் தன் கக்கினதை என்ன செய்யாதுங்க? திரும்ப திங்காது. திங்கும், ஆனால் நம்மளாம் செய்ய மாட்டோம். அதனால தான் சொல்கிறாங்க, நீ நாய் மாதிரி இருக்காது, அது உள்ளே போக முடியாது. சூனியக்காரர் அப்படின்னா என்ன அர்த்தங்க? நம்ம ஆள்கிட்டையும் நிறையா பேர் இருக்குது. செய்வினை வைக்கிறது, ஜோசியம் பார்க்கறது, வச்சு எடுக்கிறது, இதெல்லாம் நிறையா காரியங்கள் நம்ம ஆளுங்களை எலுமிச்சம்பழம் மந்திரிச்சு விடுறது பார்த்துறீங்களா? கிறிஸ்தவங்களுக்குள்ளே இருக்குது. எலுமிச்சம்பழம் மந்திரிக்கிறது, இந்த தகடு வைக்கிறது, வீட்டுக்குள்ளே வந்து தகடு வைக்கிறது, எல்லாம் பிசாசெல்லாம் வரமாட்டானா? தகடு வச்சா பிசாசு வரமாட்டான். அவர் ஏசுநாதரோட அங்கே போய் தேவத்தூரோட போய் நிற்கிறாள். உன் வீட்டுக்குள்ளே வர்றதுல என்ன ஆகும்? பைபிளை பாய்ச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். நான் சொல்கிறது புரியுங்களா? நான் பைபிளை பாய்ச்சிருந்தா எனக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும். நம்ம வீட்டில் கொண்டு போய் தகடு மாட்டிட்டுறோம், இந்த கயிறெல்லாம் கட்டி விட்டு வச்சுருக்குறோம். இது எதுக்கியானா? ஐயோ ஒன்றும் வராதுங்க, புரியுதுங்களா? ஒன்றும் வராது. தகடெல்லாம் இருந்துச்சுன்னா பிசாசு வரமாட்டான். அவன் அங்கேயே பரலோக ராஜ்யத்துக்கு போனால் ஏசுனாரே காலில் விழுன்னு சொன்னவன். உன் வீட்டுக்கு வர்றதுக்கு நமக்கு என்ன இருக்காதுங்க? பெரிய காரியங்கள்லாம் ஆகாது. செயல்படுத்தா முடியும்னா எனக்குள்ளே ஆண்டவர் இருக்கணும். ஆமென். இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் என்ன பண்ணுவாங்க? கட்டி விட்டுருப்பாங்க. என்ன கட்டி விட்டுருக்காங்க பார்த்துறீங்களா? சொல்லுங்க சும்மா. என்னமோ புதுசாக என்னமோ இல்லை வெளிநாட்டிலேருந்து வந்த மாதிரி சொல்லிங்களா? இந்தியாவில் தானே இருக்கிறோம். சொல்லுங்க இப்போ என்ன கட்டி விட்டுருக்காங்க வீட்டு வாசலில் பார்த்துருக்கீங்களா? படிகாரம். வேறு என்ன கட்டியிருக்காங்க? எலுமிச்சம்பழம் வைப்பாங்க. அப்புறம் என்ன வைப்பாங்க? காய் வைக்கிறாங்க, கறி வைப்பாங்க. எதுக்கு வைக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்படி தான் சொல்லி நாம் ஏமாந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு அதுதான் வீட்டு வைத்தியம், பாட்டி வைத்தியம். அதுதான். எந்த ஒரு விஷ ஜந்துக்களும் கடிபட்டுருச்சுன்னா அந்த என்ன பண்ண, அந்த கல்லை உரைச்சி வைப்பாங்க. அதை தேடி கண்டுபிடிக்க முடியாது. வீட்டில் எங்கே வைக்கலாம், கூரை வீடு, எங்கே வச்சோன்னு தெரியாது. அதனால வாசலில் கட்டி பிடிங்கி கொண்டு தான் வச்சு தேய்ச்சிருவாங்க. அதுக்கு தான் வச்சது. நம்ம என்ன பண்ணிட்டோம்? இதுதான் நம்மள்ட்ட இருக்கிறது. இப்போ இதுக்குள்ளே வந்திருந்தோம்னா அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நம்ம அதையே நம்புகிறோம். ஏன்? அவன் சொல்கிறது உண்மையாக இருக்குங்க. இதெல்லாம் வச்சா திஷ்டியே வராது. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நம்ம என்ன ரொம்ப வாழ்ந்துட்டோமா? அதானே மாதிரி வாழ்ந்துட்டோமா? நம்மளை பார்த்து எல்லோரும் போகிறாங்க. ஒரு நம்ம இருக்கிறதே கஷ்டத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறோம், நம்மளை பார்த்து கண் வச்சுருவாங்களாம். ஏம்மா புரியுதுங்களா ஐயா? நம்ம ஒன்றும் பெரிய ஓகோன்னு வாழ்ந்துலையா. நம்ம அதானி அம்பானி மாதிரிலாம் வாழலை. நம்மளை பார்த்து கண் வைக்கிறதுக்கு நமக்குள்ளேயும் கஷ்டம் இருக்குது, நமக்குள்ளேயும் பிரச்சனை இருக்குது, நமக்குள்ளேயும் போராட்டம் இருக்குது, நமக்குள்ளேயும் கடன் தொந்தரவு இருக்குது. என்னமோ நம்மளை பார்த்து எல்லாரும் கண் வச்சிட போகிறாங்கன்னு கொண்டு ஒரு மாட்டி கழுத்தில் தொங்க விட்டுட்டுருக்குறோம். தேவையில்லாத வேலை. கத்தரை மட்டும் உள்ள வாசலில் வைங்க. அவர் ரத்தம் நிலைக்காலில் பூசினா மட்டும் போதும், ஒன்றும் வராது. அதுக்கு மட்டும்தான் ஆமேன் வர மாட்டேன். சோத்திரம் உண்டாவதாக. நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலை பாதகரும் விக்கிர ஆராதனைக்காரரும்
பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கும்படிக்கு இயேசுவை நான் என் தூதனாகிய அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். சபைகளிலே தூதன் மூலமாக இன்னைக்கு சொல்லி ஆயிற்று. ஆமே. தூதன்னா யாருங்க? தேவ தூதன் மட்டும் இல்லை, தேவன் யார் யாரெல்லாம் அனுப்பி விடுறாரோ அவெல்லாம் யாருங்க? அப்போ ஏன் மூலமாக இன்னைக்கு என்ன பண்ணிட்டாருங்க? அனுப்பிச்சி விட்டுட்டாரு, சொல்லியாச்சு. உலக பிரகாரமான காரியங்கள் நமக்கு சம்பூர்ணத்தை கொடுக்காது. தேவனுடைய ராஜ்யம் மட்டுமே எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. வாசிங்க, ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயுள்ளவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாக. ஆமென். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. எந்த இடத்துல நம்ம விலகி போனோமோ அந்த இடத்துல மீண்டுமாய் நம்மளை கொண்டு வந்து சேர்க்கிறது தான் தேவனுடைய நித்தியமான ஒரு வாழ்க்கை. அதுதான் பரிபூரணமான ஒரு வாழ்க்கை. ஏதேன் தோட்டத்தில் ஜீவ விருட்சகத்தின் கனியை நாம் இழந்து போனோம். ஆண்டவரோடு கூட இருக்கிற நல்ல நிலையை நாம் இழந்து போனோம். அதை மீண்டும் மனவாட்டியாக ஜீவ விருட்சகத்தின் கனியை தந்து நம்முடைய மனவாளனாக பரலோக ராஜ்யத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறார். பார்த்தீங்களா? இதுதான் நம்முடைய பரிபூரணமான காரியம், முழுமையான ஒரு நிறைவேற்றுதலான காரியம். நான் எங்கே இருந்துட்டு மாறி போயிட்டேனோ, எங்கே இருந்து நான் விழுந்து போனனோ, மீண்டும் அந்த இடத்திற்கு தேவன் என்னை கொண்டு போகிறதே உண்மையான காரியம். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, உண்மையுள்ளவன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறான். அப்போ பரிபூரணம் என்பது பரலோக ராஜ்யத்தில் மட்டும்தான் நடக்குமே தவிர பூமியில் இல்லை. இங்கே எவ்வளோ காசு கொடுத்தாலும் பத்தாது, எவ்வளோ பிள்ளைக கொடுத்தாலும் வேணான்றோம். ஏன்? செலவு பண்ணணுன்ட்டு விட்டுறோம். புரியுதுங்களா? பணம் கொடுத்தா பத்தாது. ஒரு காரு, இன்றைக்கி எனக்கு இருக்கிற காரு பத்தாதுங்க, இதை கட்டில் கொஞ்சம் பெஸ்ட்டு ஒன்று, அடுத்த காரு ஒன்று தான் இருக்கா, அடுத்த BMW இருக்கா, அடுத்து வேற எங்கே பேர் தெரியல. அதுக்கப்புறம்லாம் என்ன பண்ணுங்க, நமக்கு நிறைவு வரமாட்டேங்குது. ஆனால் பரலோக ராஜ்யத்தில் எல்லாம் நமக்கு நிறைவாய் கிடைக்க போகிறது. அல்லேலூயா. கொஞ்சம் கண்களை மூடி பாருங்களேன். ஆண்டவரே, உண்மையுள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது.